ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ ஆஸ் ஆல்வேஸ் ஐ வில் சே திஸ் டு யூ அண்ட் உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிங்க. இந்த சன்ஷைனை பாருங்கள், இந்த காக்கா கத்துறது அண்ட் அந்த குயில் கூவுறது, இதெல்லாம் வந்து கேட்கவே காதுக்கு வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் வைப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டேவை ஆஸ் யூஷுவல் வந்து ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் ரைஸ் பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும். மீன்வைல் நம்ம மற்ற எல்லா வேலையும் பார்த்துருவேன். எப்பயுமே வந்து 3 பர்னர் இருக்குன்னா அந்த 3 பர்னரையுமே ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு தான் நான் வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணலாம் போவேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைஸை வந்து வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா பாயில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணுவேன். அடுத்த இதில் வந்து ஏதாவது பயிர் இல்லை சாம்பார் வைக்கணும் அப்படின்னா சாம்பாருக்கு ஒன்று கூட்டி வச்சுருவேன், இல்லைனா பயிர் வேக வைப்பேன். நெக்ஸ்ட்டு நான் குழம்பு வைக்கிறதுக்கு பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா வந்து காலையில் வந்து பாயில் பண்ணி சீக்கிரமாக பண்ணிடலாம் இல்லையா? சில பேர் வந்து மார்னிங் வந்து சோக் பண்ணுவாங்க. அதை ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுனா அது ஓகேவாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் சமைக்கிறோம் அப்படின்னா நைட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பயிர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை தான், வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு தடவை ஒரு தண்ணியில் அலசிட்டு எகைன் வந்து இந்த மாதிரி குக்கரில் விசில் வச்சு ஒரு 4 விசில் வச்சா போதும், நல்லாவே பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். அது பாயில் ஆகிறதுக்காட்டியும் நமக்கு எக்கு வேணும். எப்பயுமே உங்களுக்கு நல்லா தெரியும், தினமுமே நான் குழந்தைங்களுக்கு வந்து எக் வந்து கொடுப்பேன். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே விண்டோஸ் எல்லாமே டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்த கையோடு வந்து நம்ம வந்து எக்ஸையும் எடுத்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா எக்கையும் வாங்கி எடுத்துடுவேன். எக்கை வந்து பாயில் பண்ண வச்சுருவேன். இப்போ இந்த 3 அடுப்பு இருக்குது அப்படின்னா 3 பர்னர் இருக்குன்னா அந்த 3 பர்னர்லேயுமே வச்சுருவேன் நான். ஈஸியாக இருக்கும் எனக்கு. மொத்தமாக நான் 3 எக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். 2 எக்ஸை பாயில் பண்ணிவிட்டு ஒரு எக்கை ஃப்ரை பண்ணிடலான்னு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். இது எல்லாமே பாயில் ஆகிட்டுருக்க இந்த மீன்வைல் நான் இருக்கிற வெஜிடபிள்ஸு என்ன குழம்புக்கு வேணும் இதெல்லாமே நான் வந்து கட் பண்ணிவிடுவேன். அண்ட் வந்து எப்பயுமே தினமுமே இந்த கிளாஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா தினமும் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதில் ஷேக் கொடுப்பேன். நைட்டு கையோடு வந்து கழுவி வச்சுருவேன். வாஷ் பண்ணி வச்சு ட்ரெயினும் பண்ணிடுவேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை கப்போர்டில் வைப்பேன். இதை வந்து இந்த மாதிரி டெலிகேட்டான திங்ஸ் நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃபாக தான் வைப்பேன். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், என் விலாக்ஸை பார்க்குறவங்களுக்கு. இதை வந்து நான் தனியான ஒரு கப்போர்டாக வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹாஃப் தக்காளி வந்து எனக்கு மிச்சமாயிடுச்சு. இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த தக்காளி எல்லாம் வந்து லைட்டாக வந்து நல்லா கொஞ்சம் அப்படி ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைக்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணுற டைம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா கையாக இருக்கட்டும், ஃபேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபேஷியல் பண்ணணும், இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் எடுக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. நேச்சுரலாக வந்து நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லேயே வந்து தான் அவங்களே இந்த க்ரீம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பியூட்டி பார்லர்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. கார்லிக் பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. வந்து மார்னிங் நான் ஜிஞ்சர் கார்லிக் வந்து பீல் பண்ணி நான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. யூசுவலி வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுப்பேன்.
இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டாக் இல்லாம போச்சு. ஸோ, நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது என்னன்னா, அ எனக்கு பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சு குடுத்தாச்சு. ஸோ, இது வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அந்த கொண்ட கடலைய அவிச்சோம் இல்லையா? ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ, அந்த சுண்டல்ல கொஞ்சமா வந்து லெமன், அ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கொரியண்டர் லீவ்ஸு, இதுலயே கொஞ்சம் நான் சாட் பவுடர் போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு இந்த நார்த் இண்டியன் மாரி சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ, உங்களுக்கு வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சாட் பவுடர், யூ கேன் ஆட் வந்து பெப்பர் பவுடர். ஸோ, என்கிட்ட பெப்பர் பவுடர் இல்ல ஆக்சுவலி. ஸோ, அதனால சாட் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இது ஒரு நார்த் இண்டியன் டேஸ்ட்டும் குடுக்கும். ஸோ, இதில எக்ஸ்ட்ராவா ஒரு பாயில்டு எக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இன்னுமே புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, புரோட்டீன் வில் ஹெல்ப்ஸ் யூ டூ ரெடியூஸ் த பாடி வெயிட் அண்ட் ஃபேட்ட ரெடியூஸ் பண்ணும். ஸோ, நான் நேத்து வந்து மாவு அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ, டியூஸ்டே வந்து மாவு வந்து இந்த கேப்ப மாவு தட் இஸ் வந்து ராகி வந்து அரைச்சிருந்தேன். ஸோ, அதில வந்து இட்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசையும் ஆக்சுவலி போடலாம். பட் இட்லி தான் ப்ரிஃபரபிளி நான் இட்லிக்கு தான் போட்டேன். பட் தோசையும் ஓரளவுக்கு வரும் தான். ஸோ, அதனால ஹஸ்பண்ட் வந்து தோசை கேட்டாரு. நான் வந்து அந்த சிக்பீ எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். சிக்பீ சாலட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்காக இது பண்ணுறேன். ஸோ, இது நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு நம்ம அந்த சிக்பீ கிரேவி வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் கொள்ளு பொடி, இட்லி பொடி மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ, அது சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டா இருக்கும் ஆக்சுவலி. மேலே சில பேர் பொடி போட்டு சுடுவாங்க. பட் எனக்கு இத இப்படி திருப்புறதே பெரிய கஷ்டமா இருக்குது. இங்க பிய்யுது, அங்க பிய்யுது. என்னதான் நான் பண்றது? இதுக்கு மேல நான் பொடிய போட்டா விளங்குன மாரி தான். என்ன பண்ண சில டைம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஆயி தொலையும். இந்த தோசை சுடுறதுக்காட்டி நமக்கு ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு. நானும் இத பிய்யாம எப்படியாவது எடுக்கணும்னு பார்க்குறேன். வருவனான்னுது. சரி எப்படியோ ஒரு வழியா அந்த தோசைய நம்ம ஊத்தியாச்சு. ஃபர்ஸ்ட்டு சுட்ட தோசையில பார்த்தீங்களா, அந்த இது அங்கேயே இருக்குது. சில நேரத்தில நமக்கு இப்படிலாம் பழி வாங்குறது சகஜம் தான். பாருங்க இந்த தோசை எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குல்ல. ஒரு சில டைம் அப்படிதான் நமக்கு தோசைகள் வந்து பழி வாங்கும். சில நேரம் இட்லி கூட என்ன பழி வாங்கியிருக்குங்க. வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சில நேரங்கள்ல இந்த மாரி தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. இட்லி பொடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, இந்த இட்லி பொடிய வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டா, ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க மாட்டாரு. இந்த தோசையெல்லாம் பிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. வேறு வழி இல்ல. பிஞ்சாலும் அத தான் அவரு சாப்பிட்டாகணும். அத அவரு வாங்கிட்டு வந்த வரோம். ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறமா குழம்பும் வச்சாச்சு. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல டைப்புங்க. என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வந்து செஞ்சு குடுத்துட்டேன்னா வந்து செஞ்சா போதும் அவருக்கு. அவர் வந்து அழகு போல சாப்பிட்டுக்குவாரு. அவருக்கும் அந்த பிரச்சனை எதுவும் எனக்கும் அவருக்கும் வராது. ஆனா என் பையனாங்க என்னால சமாளிக்கவே முடியல. அவனோட நான் படுற அவஸ்தை என் ஒருத்திக்கு மட்டும் தான் தெரியும். அவன் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இத செய்யணும், அத செய்யணும். பயங்கர கண்டிஷன்ஸு. இதெல்லாம் வந்து எங்க போய் முடியற போதுன்னுலாம் தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் கூட. அவனுக்கு வந்து எப்படி சொல்றது? அவனுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த ஐட்டம். இப்ப இந்த மாரி தோசையெல்லாம் நான் அவனுக்கு குடுத்தேன்னா, 1/2 தோசை உள்ள போறதே பெரிய விஷயமா இருக்கும். என்ன அப்புறமா வந்து பார்த்துக்கங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவருக்கு சப்பாத்தி போட்டுட்டேன். என்ன ஒரு பெரிய சங்கடமான வேலை பாருங்க. ரைஸ் ஆக்கணும். ஒரே ஒரு சாப்பாட வச்சோம். எல்லாரும் அத சாப்பிட்டோன்னு எங்க வீட்ல இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போலாம் வந்து டயட்டுக்கு போயிட்டேன்ற பேர்ல என் உயிரே போகுது பார்த்துக்கங்க. இவங்களுக்கு சப்பாத்தி, காலையில ராகி தோசை, இப்படி எத்தனை ஐட்டம் தான் செய்வேன். ரீசென்ட்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. அந்த ரீல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாடகத்தில ஒரு பொண்ணு சொல்லும் என்னன்னா, காலையில சோறு, காலையில இட்லி, மதியம் சோறு, அப்புறம் டீ, காஃபி, குப்பை டப்பா, தோசை மாவு இப்படியே வாழ்க்கை போயிரும்ன்ற மாரி, இங்க பாருங்க இவங்க நல்லா உட்காந்துக்கிட்டு நம்ம கேட்பாங்க. நம்ம கையில கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ சரி ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு ஈவினிங் வந்து பார்க் வந்தேன்.
ஸோ இப்போ தான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று சொல்லவா, இது வந்து நான் 2 டேஸ் கழிச்சு இதை எடிட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நான் எடிட் பண்ணுற டே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் சூப்பராக வெட்னஸ்டே வாக்கிங் போனது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே நேற்றும் போகல, ஃப்ரைடே இன்றைக்கும் நான் போகல. ஸோ நான் இன்றைக்கி தான் இதை வந்து எடிட் பண்ணி எனக்கு டைமே கிடச்சிது. ஸோ அழகாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பாருங்கள் என் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கங்க. ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 மாதிரி டைம் தான். ஸோ நல்ல வெயில் இருந்தது. எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. கால வெயிலில் என்னால் சத்தியமாக நிற்க முடியலங்க. அண்ட் எனக்கு காலையில் டைமும் இருக்காது. குழந்தைங்களோடவே எனக்கு டைம் சரியாக போயிடும். ஸோ இது வந்து இந்த பார்க் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தர் அழகாக புக்கு படிக்கிறாரு. ஸோ அப்படியே திரும்பி குழந்தைங்களே அப்படியே சுற்றி சுற்றி நான் வந்து வந்துட்டுருந்தேன். அண்ட் இந்த சைடு பார்த்தோன்னா பாவம் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, தூங்குறாரோ என்னன்னு தெரியல. இவர் பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்ருக்கார் ஏதோ ஃபோனை. ஸோ லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கும் ஒன்று பார்க்குக்கு வந்தால் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க போல். நம்மளோட ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்டு அப்படியே நம்ம சுற்றி சுற்றி வாக்கிங்கும் போன மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ எப்பயுமே என் பசங்களோட ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ். என் குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஹாப்பியாக ஆயிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான். ஸோ என்ன நடந்தாலும் சரி, இந்த ஃப்ரூட்ஸ் வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து ஷாப்பிங் வந்தேன். ஸோ ஷாப்பிங்கில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கணும் இல்லையா. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நைட்டு போல் வந்து ஷாப்பிங் வந்தேன். என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் நானே வந்து வாங்கிடுவேன். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ரொம்ப கெட்டதுன்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜாக் ஃப்ரூட்டோட நன்மைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸில் வந்து ஜாக் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்வேஸ் பப்பாயா வாங்குவேன். ஏன்னா எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி பப்பாயா ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போட்டா அண்ட் ஜாக் ஃப்ரூட், பனானா, மாம்பழம், அந்த முக்கணிகள் 3மே ரொம்ப பிடிக்கும். ஸோ யூசுவலி அவருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே நான் வாங்கி வச்சுருவேன். அவருக்கு பனானானா ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிக்குவும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 ஐட்டம் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ கண்டிப்பாக அதை நான் ரீலோட் பண்ணிடுவேன். எனக்கு எப்பயுமே என் ஹஸ்பண்ட், என் 2 குழந்தைங்க, இவங்க ஹாப்பினஸ் என்னோட ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து வாங்குவேன். அண்ட் ஈவன் அத்திப்பழம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. இன்னையோட விலாகை பார்த்தீங்க. நாளையோட விலாகை நாளைக்கு பார்க்கலாம். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஷா.